ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் அப்பர் ஸ்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு இருந்தது ரீநீட் போஸ்ட்பாண்டு. ரீநீட் கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சா சார் அஃபிஷியலின்னு? அதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அஃபிஷியலி ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வித் ப்ரூஃபோடு உங்களுக்கு காமிக்க போகிறேன். சுப்ரீம் கோர்ட் கேஸ் என்ன சார் ஆச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கான லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போஸ்ட் ரீநீட்டுக்கு அப்புறம் நம்ம போடக்கூடிய எல்லா கவுன்சிலிங் அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ரீநீட் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சா? இந்த கேள்விக்கு நான் சுற்றி வளைச்சி வராமல் டேரெக்டாக ஒரு ஆன்சர் சொல்கிறேன். ரீநீட் போஸ்ட்பாண்ட் ஆகவில்லை. ரீநீட் போஸ்ட்பாண்ட் ஆகவில்லை. ரீநீட் போஸ்ட்பாண்ட் ஆகியிருந்தால் எதுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க? எதுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூவாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் அட்மிட் கார்டுன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சார் சொல்லுச்சு? சுப்ரீம் கோர்ட்டில் சில ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மீன்ஸ் நார்த்து சைடில் இருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபர் தப்பு பண்ண காரணத்தினால மொத்த நாட்டுக்கே நீங்கள் ரீநீட் வைக்கிறீங்க. அதனால நல்லா படித்த மாணவர்கள் கூட இந்த ரீநீட்னால ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி நிறைய டெத்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ கூட ரீசெண்டாக நம்ம ஒரு 2 days பேக் கூட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு முடிவுகள். ஓகேவா? எதாக இருந்தாலும் இது ஒரு நார்மல் எக்ஸாம், நம்மளை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தானே தவிர நம்ம லைஃப்பை டிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இது ரீநீட் போஸ்ட்பான் பண்ண முடியாது. ஃபிக்ஸ் ஆன டேட்டில் June 21 நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. பட் இதுக்கான என்னென்னது அப்படிங்கிறத அவங்க கலந்து வரது சப்சிக்வெண்ட் ஹியரிங்கில் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது, ஆனால் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா வீடியோ சென்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க கம்மான்ட்டு. அது இல்லாமல் எனக்கு ஒரு பையன் ஒரு PDF சென்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ரீநீட் கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 pagesக்கு கொஷின் பேப்பர் லீக் ஆன கொஷின் பேப்பருடைய கொஷின் பேப்பர் வித் வீடியோவோட எனக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தார். வீடியோ என்கிட்ட காமிச்சார். இன்ஸ்டாகிராம் வீடியோ எனக்கு சென்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த கவரெல்லாம் ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எனக்கு அஃபிஷியன்ஸ் தெரியல. பட் இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அந்த ப்ரூஃபை காமிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்னன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி ரூமரை நம்பாதீங்க. ஏன்னா ரீநீட்டுக்கு இன்னும் 1 day தான், 1 day to go தான். இந்த 1 day to goவில் உங்களோட மனசை போட்டு டிப்ரெஸ் ஆக்கிடாதீங்க. கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சா, நம்மளுக்கு டஃப்பாக இருக்குமா, அப்போ லீக் ஆயிடுச்சுன்னா கட் ஆஃப் அதிகமாகுமா, இதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை நீ தலையிடாத. உன்னோட ஃபோக்கஸை நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ என்ன பண்ணின இத்தனை மாதங்களாக நீ என்ன பண்ணியோ அதை திருப்பி நீ இப்போ பண்ண போகிற. இந்த 1 dayல உன்னோட லைஃபே மாறப்போகுது. தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணி தூக்கி போட்டுரு. ஏன்னா டெலிகிராமை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, NTAவே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமையும் தயவு செஞ்சு இந்த ஒரு நாளைக்காண்டி லாக் அவுட் பண்ணி தூக்கி போட்டுரு. நம்மளுக்கு அது தேவையே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் MBBS சீட் எடுக்கணும்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் தேவை கிடையாது. அப் டு 1 day வரையும் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணிக்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்போ எனக்கு அந்த பையன் எனக்கு ஒரு PDF சென்ட் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி எனக்கு PDF வந்திருக்கு பாருங்கள். இதில் ஃபிசிக்ஸ் இந்த கொஷின் பேப்பர் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் டஃபஸ்ட். இதில் இது ஃபேக்குன்னு நான் அடித்து சொல்லுவேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கு தான். இது ட்ரூ கிடையாது. இது ஃபேக். ரீநீட் கொஷின் பேப்பர் ரிலீஸ் ஆகலை, ஐ மீன்ஸ் என்னென்னா லீக் ஆகலை. இது ஃபேக்கான ஒரு கொஷின் பேப்பர். அவங்களே அந்த ஒரு மாடலில் எடுத்திருக்காங்க. எதை வச்சுன்னே சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இந்த சீரியல் நம்பர் எப்பயுமே இன்ட்ரப்ட் ஆகாது. கொஷின் பேப்பரை இந்த சீரியல் நம்பர் இன்ட்ரப்ட் ஆகவே ஆகாது. இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை இன்ட்ரப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீரியல் நம்பர் நம்மளுக்கு NTA ரிலீஸ் பண்ண மாட்டாங்க கொஷின் பேப்பரில். இதிலே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் வச்சுக்கலாம். ரெண்டாவது ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் பேப்பர் கலருக்கும் இந்த கொஷின் பேப்பர் கலருக்கும் பார்த்தாலே மோர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே பார் கோடு இருக்குது, இங்கே பார் கோடு இல்லை. ஓகேவா? இங்கே பாருங்கள், 0th பார் கோடுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பார் கோடு இருக்குது. பட் இங்கே அந்த பார் கோடு எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஸோ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஃபேக்கான ஒரு ரீநீட் லீக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? ரெண்டாவது பாருங்களேன், இங்கே பாருங்கள், HS 275 கொடுத்துருக்காங்க, 22 இங்கே 005. இதெல்லாம் எந்த மாதிரியுமே நீட் கொஷின் பேப்பரில் இருக்கவே இருக்காது. நீங்கள் ப்ரீவியஸாக எந்த ஒரு நீட் கொஷின் பேப்பர் வேணால் எடுத்து வச்சு பாருங்களேன். இந்த 005 கீழே பார் போட்டு C எதுவுமே இருக்காது. இதெல்லாம் வேற ஒருத்தவங்களோடது. ஓகேவா? இது ஒரு பார் கோடு, இது பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்டி பேப்பராக இருக்குது, இது ஒரு பார் கோடு. இதெல்லாம் ஃபேக்கானது. தயவு செஞ்சு யாரும் நம்பாத. இங்கே பாருங்கள் ரிச்சர்டுன்னு சொல்லிட்டு என்னமோ அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்களா கான்செப்ட் எடுத்து எழுதி அவங்களா மேக் பண்ணியிருக்காங்க இதெல்லாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் எதுவுமே வரல. எல்லாமே ஃபேக் அண்ட் ஃபேக்கு தான். இதில் எல்லாமே இது அவங்களோட ஓன் கொஷின்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. எதுவுமே இதுக்கான கொஷின்ஸ் கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், இதில் @NTA இன்சைடர் 2026 இதெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. ஓகேவா? இதெல்லாம் அவங்களோட தம்ப்நெயில், பேக்ரவுண்ட் தம்ப்நெயிலாக இருந்தாலும். பட் பாருங்களேன், பார் கோடு எதுவுமே இல்லை.
புரியுதா? ஃபர்ஸ்ட் பார் கோடுக்கும் செகண்ட் பார் கோடுக்கும் தெரியுதா? ஸோ இது வந்து ரீநீட் கொஷின் பேப்பர் கிடையாது. இது வந்து பாருங்கள் டாட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? இங்கே பாருங்கள் 12th இங்கிலீஷ்னு போட்டிருக்காங்க, கீழே பாருங்களேன் 12th இங்கிலீஷ்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இதெல்லாம் வந்து ஃபேக்கான ஒரு இது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாரு, இந்த பேப்பர் பாரு, இந்த பார் கோடுக்கும் இந்த பார் கோடுக்கும் டிஃபர் ஆகுது. ஏன்னா இந்த பார் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 111544394 இருக்கு. பட் இந்த பார் கோடு பாரு 26578419 இருக்கு. ரெண்டு பார் கோடுமே டிஃபரெண்ட்டான பார் கோடு. ஸோ மேட்ச் ஆகலை. இது ரீநீட் கொஷின் பேப்பர் கிடையாது. இது ஃபேக்கான ஒரு பேப்பரை உங்களுக்கு கொடுத்து பசங்களோட மனசை டீவியேட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் யாரும் அந்த பேப்பர் லீக்கை நம்பவே வேணாம். இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பேப்பர் லீக்கு இன்ஸ்டாகிராமில் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் அந்த கவரை வச்சு மூடி அதை பிரிக்கிற மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்காங்களே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கான ஒரு கொஷின் பேப்பர். அப்போ இது பொறுத்தவரை என்னது, ரீநீட்டு போஸ்ட்பாண்ட் ஆகலை. எப்பயும் போல் June 21 ஆஃப்டர்நூன் 2 o'clockலேருந்து 5:15 வரையும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. ரெண்டாவது பாயிண்ட், ரீநீட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் மோர் வைரலாக போயிட்டுருக்கு, அந்த பேப்பர் கவர் பிரிக்கிறது. அதுவுமே உங்களுக்கு வரலை. ரெண்டாவது பேப்பர் லீக் நடந்துக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எவனோ ஒரு கிறுக்கன், ஓகேவா, பசங்க வாழ்க்கையை பிடிச்சி கெடுக்கிற ஒரு சைக்கோ வந்து இந்த பிடிஎஃபை ரிலீஸ் பண்ணியிருக்கான். இந்த ரிலீஸ் பண்ண பிடிஎஃப் பொய், 10% இல்லை 1000% பொய்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏன்னா நானும் வந்து நீட் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். அந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், எங்கனக்குள்ளே வந்து சீரியல் நம்பர் வரும், எங்கனக்குள்ளே பார் கோடு வரும், எல்லாமே எனக்கு தெரியும். ஓகேங்களா? என்டிஎமும் வந்து லூஸு கிடையாது. கொஷினோட இன்ட்ரப்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து பார் கோடு கொடுக்கறதுக்கு எம்டி பிளேசஸில் தான் உங்களுக்கு பார் கோடு கொடுப்பாங்க. பார் கோடாச்சும் இல்லை சீரியல் நம்பர் ஆச்சும் எம்டி பிளேசஸில் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக கொஷின் நம்பர் இதில், ஏன்னா அந்த அளவு கூட அறிவில்லாமல் அவங்க லீக் பண்ணேன் பிடுங்கிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வந்து தப்பு. தயவு செஞ்சு பசங்களா, நீ என்னோட, ஏன்னா நான் எந்த ஸ்டேஜில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஏன்னா நான் படித்தப்பையும் பேப்பர் லீக்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அப்படி தான் டிஸ்ட்ராக்ட் ஆனேன். நான் நம்பி தான் வந்து என்னோட ஒரு வருஷம் போச்சு. பட் நீங்கள் அந்த இதை வந்து கெடுத்துக்காதீங்க. இந்த ஒன் டே என்ன பண்ணுறியோ அதான் உன்னோட லைஃப்பில் நீ எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கி உங்கள் அப்பா அம்மாவுக்கு சாதனையை படைக்க போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மா இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு நீங்கள் அவங்களுக்கு செலுத்தக்கூடிய நன்றிகள் அப்படின்னா இந்த ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு தான். ஸோ தயவு செஞ்சு எதையுமே வந்து வச்சுக்காத. இன்ஸ்டாகிராம் வச்சுக்கிற. என்னை சொல்லப்போனால் அந்த ஒன் டே நீ ஃபோனவே எடுக்காத. ஃபோனே நம்மளுக்கு தேவையில்லை. உனக்கு அட்மிட் கார்டு கைக்கு வந்துருச்சு, அட்மிட் கார்டை நீ எடுத்துட்ட, ப்ளஸ் நீ என்ன பண்ணிட்ட, அந்த அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய சென்டர் உனக்கு வந்துருச்சு. அது தெரிஞ்சால் போதும். அப்பா அம்மா கையில் தான் ஃபோன் இருக்கேன், உனக்கு எதுக்கு ஃபோனு? ஸோ அதனால் தயவு செஞ்சு யாரும் ஃபோனை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. திருப்பி சொல்கிறேன், உங்களோட நல்லதுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் உங்களோட அண்ணனாக நான் சொல்கிறேன், இந்த பிடிஎஃப் எதுவும் நம்பிடாத. நிறையா பேர் என்னோட கெமிஸ்ட்ரி குரூப்லேயே போட்டுட்ருக்காங்க கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் ஒரு டஃப் மயிரும் கிடையாது. ஓகேவா? சிம்பிளாக திட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. நான் வந்து எனக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பை வந்து கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? இது வந்து எத்தனை பேரண்ட்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு காசை கட்டி படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையில் இறங்குறது வந்து ரொம்பவே வந்து தப்பான விஷயங்கள். ஸோ இதை யாரையும் நம்பாதீங்க. இது உன்னோட அண்ணனை நான் சொல்கிறேன், நம்பிடாத. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நல்லபடியாக படி. சுப்ரீம் கோர்ட்டு, அந்த கோர்ட்டு, இந்த கோர்ட்டு எதுவும் சொல்லலை. June 21 மதியானம் 2 o'clockலேருந்து ஈவினிங் 5:15 வரையும் நீ எக்ஸாம் எழுத போகிற. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. ஆல் த பெஸ்ட். சாட்டர்டே நான் உன் கூட வந்து நான் பேச போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உன் கூட ஃபுல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோ. அந்த வீடியோவில் ஜாயின் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எதையும் பற்றி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்காத. நான் இருக்கேன், உன் அண்ணனா நான் இருக்கேன். ஸோ எதை பற்றி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்காது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. சாட்டர்டே நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? டன்.